வெல்கம் டு ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 50 சென்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா ஊரை தொட்ட மாதிரியே, ஊரடிக்காடுன்னு சொல்கிற மாதிரி ஊரை தொட்ட மாதிரியே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 50 சென்ட் கோகனட் ஃபார்ம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடிவரக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். மெயினாக இந்த தோட்டத்தோட லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரும்போது முள்ளுப்பாடி கேட், கோயில் குளத்துக்கு முன்னத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா முள்ளுப்பாடி கேட். அதுலேருந்து கிழக்கு சைடு ஒரு 9 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, நல்ல தார் ரோட் பேஸ்ல அமைஞ்சிருக்கு. தார் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 அடி கண்டிப்பா கிடைக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஊர தொட்டா மாரியே இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டம் மட்டும் தான் இடையில. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஊர் வந்துரும். ஊர தொட்ட மாரியே தோட்டம் அமைஞ்சிருக்கு. தோட்டம் பார்த்தீங்கன்னா, தெற்கு ஃபேஸிங்ல அமைஞ்சிருக்கு. இந்த கல்லு பார்த்தீங்கன்னா, தெற்கு பிளஸ் மேற்கு கார்னர்ல இந்த கல்ல நட்டியிருக்காங்க. இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டா வடக்கு லாஸ்ட்ல ஒரு கல்லு நட்டியிருக்காங்க. இது வந்து மேற்கு சைடு பார்டர் வந்துரும். அதே மாரி உங்களுக்கு தெற்கு சைடுல இந்த ரோடு பார்டர் வந்துரும். கிழக்கு சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு திட்டு மாரி தெரியுது பார்த்தீங்களா? அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டா வடக்கு நோக்கி போயிரும். தோட்டம் பார்த்தீங்கன்னா, நீட்டான பராமரிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. ஊருக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால, கண்டிப்பா நம்ம வந்து இங்க ஒரு நீட்டான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி, நம்ம சில பேர் வந்து நம்ம இங்கேயே குடி வரணும்னு கூட நினைப்பாங்க. வெளியூர்லேருந்து வரவங்க நம்ம இங்கேயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு இங்கேயே இருக்கலாம்னு கூட நினைப்பாங்க. அவங்களுக்கும் சூட்டபுளா இருக்கும். இல்ல நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ரிலாக்ஸ்க்காக வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த தோட்டம் சூட்டபுளா இருக்கும். இந்த கிணறு நம்மளுக்கு வந்து கூட்டு கிணறு பாத்தியும் குடுத்துடுறாங்க. நம்ம தண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி நம்மளுக்கு குடுத்துடுறாங்க. மரங்களோட வயசு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுக்கு மேல இருக்கும். இருந்தாலுமே நல்லா ஹெல்த்தியா வச்சிருக்காங்க. காப்பும் பார்த்தீங்கன்னா, நல்ல காப்பு. ஒவ்வொரு தேங்காயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 600 கிராம் மேல வர அளவுக்கு தான் உங்களுக்கு அவுட்டன் இருக்கு. காப்பும் நல்ல காப்பு. குறைஞ்சபட்சம் இந்த 50 சென்ட்லயே பார்த்தீங்கன்னா, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 700, 800 காய் தேங்காய் எடுத்துக்கலாம். தோட்டமும் பார்த்தீங்கன்னா, வாஸ்துக்கும் ரொம்பவே அருமையா அமைஞ்சிருக்கு. நல்ல மட்டமான பூமி இது. தோட்டம் ஃபுல்லா ட்ரிப் இரிகேஷன் போட்டு நீட்டா தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, ஊர தொட்ட மாரியே அமைஞ்சிருக்கு. தார் ரோட் பேஸ்லயே அமைஞ்சிருக்கு. தண்ணி பாத்தியும் இருக்கு. உங்களுக்கு சிம்பிளான ஒரு தோட்டம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா சூட்டபுளா இருக்கும். இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, சென்ட் வந்து ரூ. 1,000 அந்த ரேஞ்சில கேட்குறாங்க. நம்ம வந்து தோட்டம் விசிட் பண்ணிட்டு தோட்டம் புடிச்சிருந்து அப்படின்னா, நம்ம விசிட்டிங்ல உட்காந்து கொஞ்சம் அனுசரிச்சு பேசிக்கலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ, இல்ல தோட்டத்த நீங்க விசிட் பண்ற மாரி இருந்தாலோ, நம்ம சேனல கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாவது நம்ம சேனல்ல வந்துச்சுன்னா, உடனே நீங்க பார்க்க முடியும். நம்மள கால் பண்ண முடியும். ஸோ மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இதே மாரி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ், வீடு, தோட்டம் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.